அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மதுரை ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டு காரைக்குடி பிரச்சாரத்துக்கு போகிறதா இருந்துச்சு. அதே போல் ஏர்போர்ட்டுக்கு வந்தார். நாங்களும் நேரில் விஜய் அண்ணனை பார்த்தோம். விஜய் அண்ணனும் கை காமிச்சார். ரொம்பவே ஒரு சந்தோஷமான தருணமாக இருந்துச்சு. இன்றைக்கி ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்துச்சு. இதை பற்றி நான் டீட்டெயில்டாக வீடியோக்குள்ளே சொல்கிறேன். நிறைய சோக நிகழ்ச்சிகள் நடந்துச்சு. ரொம்ப கேவலமான காரியம்லாம் நடந்திருக்கு. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். சேனலுக்குள்ளே வந்தவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஷேர் பண்ணி விட்டுட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்டையும் மறக்காமல் சொல்லிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். என்னன்னா இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் மதுரை ஏர்போர்ட் வராருன்னு சொல்லிட்டு நான் நேரத்தில் எல்லா வீடியோக்கும் சொல்லிட்டேன். நிறைய பேர் வந்து இல்லை மதுரை வரல, திருச்சியிலேருந்து அப்படியே காரைக்குடி பக்கம் அப்படி தான் போகிறாருன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இல்லை மதுரை வந்து தான் போகிறாருன்னு நான் சொன்னேன். அதே போல் மதுரை வந்தார். நாங்கள் காலையில் மதுரை ஏர்போர்ட்டில் நின்றுட்டு இருந்தோம். அண்ணனும் வந்தார், நாங்கள் பார்த்தோம். ஆனால் அங்கே ஒரு மோசமான சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அண்ணனோட பவுன்சர்ஸ்ன்னு இருக்காங்க, காவல்துறை வந்து பாதுகாப்பில் இருக்காங்க. ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த தனியார் படைன்னு சொல்லிட்டு சம்பளத்துக்கு ஆள் எடுத்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நான் உட்பட என்னை சுற்றி இருக்கிற ஒரு 10 பெண்களை கழுத்தை பிடிச்சி தள்ளினது எனக்கே நடந்துச்சு அந்த சம்பவம். அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னடா அது நம்ம அண்ணனை நம்ம பார்க்க வந்திருக்கோம், அவங்க வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதா இல்லைன்னு சொல்லலை. பெண்களை வந்து எப்படி பிடிச்சி தள்ளணும் அப்படின்றது கூட இல்லாமல் கிட்டத்தட்ட 2-3 பொண்ணுங்க, காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க கீழே விழுந்துட்டாங்க. நான் ஏதோ கொஞ்சம் ஸ்டெடியாக நின்ன கண்டு நான் தள்ளி வந்துட்டேன். இது உண்மையிலே வந்து ரொம்ப சோகமான நிகழ்ச்சிகள் அங்கே நிறைய அரங்கேச்சு. நிறைய பேர் கீழே விழுந்துட்டாங்க. இது வந்து அங்கே இருக்கிற அந்த தனியார் படை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்களால வந்தது. அந்த ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டிருப்பாங்க. நான் அவங்க மேலே அந்த குற்றச்சாட்டு வைக்கணும்னு நினச்சேன். அதுதான் காரணம். உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம என்னன்னா, இப்போ மதுரையிலேருந்து கிட்டத்தட்ட ரோட் ஷோ அப்படின்றதே ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லணும். ஏன்னா மதுரை மக்களை பற்றி உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே ஒரு தாட்டி இதே விமான நிலையம் வரும்போது மதுரையே ஸ்தம்பிச்சிச்சு. ஒட்டுமொத்த மதுரையும் இன்னைக்கு ஏர்போர்ட்டில் நின்றுச்சுன்னு சொல்லணும். அந்த கூட்டத்துக்கு நடுவில் நாங்களும் நின்று அண்ணனை பார்த்தோன்னும் போது சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அந்த மாதிரி அடுத்து ரோட் ஷோ போயிட்டு இருக்கும்போது அண்ணனும் வந்து மேலே வந்து எங்களுக்கு கையெல்லாம் காமிச்சிட்டு அடுத்து அவங்களோட பயணத்தை தொடர்ந்தாங்க. கிட்டத்தட்ட சிவகங்கை தாண்டி காரைக்குடியில் கால் எடுத்து வச்ச உடனே ரொம்ப கேவலமான சம்பவம் ஒன்று நடந்துச்சு. அந்த சம்பவத்தை யார் பண்ணினது அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, வாயில கூட சொல்ல கூசுது. அந்த பொருளை கொண்டு விஜய் அண்ணனை வந்து எரிஞ்சிருக்காங்க 3 தடவை. அந்த வீடியோ நான் சைடில் காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணிப்புப்படி இது சீமான் அவர்களுடைய வேலையாக இருக்கும் அப்படின்னு என்னோட ஒரு கணிப்பு. சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நேற்று இதே ஊருக்கு அமைச்சர் பெரிய கருப்பன் டிஎம்கேலேருந்து போயிருக்கும் போது அந்த ஊர் மக்கள் அடிச்சு விரட்டியிருக்காங்கன்னு சொல்லணும். அந்த ஒரு சம்பவமும் அங்கே நடந்திருக்கு. அதனால அவங்களா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக யார் என்னன்றதை டீட்டெயில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க காவல்துறையினர், தேடிடுவாங்க. இதுதாங்க சம்பவம். ரொம்ப கேவலமான ஒரு சம்பவமா இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த மக்களும் தன்னோட தலைவனை பார்க்கறதுக்கு அண்ணன் அந்த அளவுக்கு கையை பொத்தி நம்ம பார்த்ததே இல்லை. யார் என்ன தூக்கி போட்டாலும் ஒரு சந்தோஷமா கேட்ச் பிடிச்சிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இளநீ குடிச்சிட்டு மாலை வாங்கிக்கிட்டு அவங்க கொடுக்குற பரிசு பொருட்கள்லாம் வாங்கிக்கிட்டு நம்மளுக்காக வந்து வர்றாரு. நம்மக்கிட்ட ஏதோ பேசுறதுக்கு வர்றாரு, நம்மளை பார்க்கறதுக்கு வர்றாருன்னு இல்லாமல் இந்த தெருப்பொறுக்கி நாய்க சோத்த தின்றாங்கலாம் என்னன்னு தெரியல. இப்படி வந்து நின்றுக்கிட்டு இந்த கூட்டத்துக்கு நடுவில் அப்போ இவங்களையே நம்ம அந்த கரூர் சம்பவத்தில் சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு விஜய் பிரச்சாரத்துக்கு வர்றாரு விஜயன்னா, இன்னைக்கு ஏதோ நம்மள்ட்ட பேசணும்னு நினைக்க போறாரு. யாரெல்லாம் தாக்கி பேச போறாருன்னு நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இன்னைக்கு முழுக்க விஜய் அவர்கள் பேசாம போனதுக்கு தொண்டர்களாகிய நம்ம தான் காரணம் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக உணர்ந்தே ஆகணும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு வண்டி போகுது, பின்னாடிலாம் போகிறோம், நம்ம என்னதான் வந்தாலும் நம்மளை வச்சு தான் நம்ம சொல்ல முடியுன்றனால தான் நான் என்னை வச்சு சொல்கிறேன். இப்போ என்னுடைய தம்பிகள் தான் அங்கே பின்னாடி போகிறவங்க அப்படின்றதுக்காக நான் வந்து அவங்கள தட்டி கொடுத்துக்கிட்டே போக முடியாது. ஏன்னா தம்பிகளா, இது வந்து உங்களுடைய பாதுகாப்பு, தயவுசெய்து. ஏன்னா இன்னைக்கு நான் வண்டியில் போகும்போதே நிறைய பேர் மாலையெல்லாம் வாங்கிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு ரோட்டில் அந்த 2 வீலரில் ஹெல்மெட் கூட போடாமல் துண்டை தொங்க போட்டு போயிருப்பாங்க, டிவிக்கு துண்டை. நான் சொல்லியிருப்பேன், ஆனால் தயவுசெய்து நீங்கள் போங்க, ஹெல்மெட்டை மாட்டிட்டு போங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப உங்களோட உயிருக்கு பிரச்சனையாக போயிடும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி இன்னைக்கு பின்னாடி போய் அடைச்சிக்கிறது, வண்டிக்கு முன்னாடி வழி விடாமல் நிற்கிறது, இவ்வளோ கூட்டமாக வந்து நிற்கிறாங்க. எவ்வளவோ இடங்கள்ல மக்கள் பார்க்குறதுக்காக நிற்கிறாங்க. நம்மளை தாண்டியும் அங்கிட்டு மக்கள் நிற்கிறாங்களே, அவங்களும் விஜய் அவர்களை பார்க்கணுமே, அவங்களும் தன்னோட தலைவனுக்கு தானே காத்திருக்காங்க அப்படின்றது கூட இல்லாமல் ஒட்டுமொத்தமாக மறைச்சிக்கிட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக மறைச்சு முடிச்சிட்டிங்க. அண்ணனும் வந்து இன்னைக்கு எவ்வளவோ வந்து பார்த்தாரு, பொறுத்து பார்த்தாரு, முடியல. கிட்டத்தட்ட அவரும் ரொம்ப சந்தோஷமாக தான் என்ஜாய் பண்ணார். நம்ம அதை மறுக்க முடியாது. சைக்கிள்லாம் கூட இறங்கி ஓட்டியிருப்பாரு. இவ்வளோ சம்பவத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா டைம் அப்படின்றது ஆகிப்போச்சு. அதனால காரைக்குடியில் அவரால் பேச முடியலை. இதுக்கு காரணம் நம்ம தான், வேற வழி இல்லை. நம்ம பழியை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேட்பாளர் அறிமுகம். இன்னைக்கு டாக்டர் DK பிரபு அவர்கள் வந்து இன்னைக்கு காரைக்குடியில் நிற்கிறாரு. காரைக்குடி தொகுதி அப்படின்னும் போது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிரபு அவர்களுக்கு எதிராக இன்னைக்கு ஆளும் கட்சியை சார்ந்த அமைச்சர்களாக இருக்கட்டும், முன்னாள் அமைச்சர்கள், இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமான், இது என்னோட தொகுதின்ற ஒரு பக்கம் பயங்கரமாக வந்து நாங்களாம் இங்கே பெரிய ஆள்
தெரியும்ல எங்கள் சொந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெத்தா தெரியுறது. இவ்வளோத்துக்கும் மத்தியில் இன்னைக்கு மக்களோட மனசில் டிகே பிரபு அவர்கள் மக்களோட மனசில் இடம் பிடிச்சி இன்னைக்கு மக்களிடையே நிறைய நலத்திட்ட உதவிகள் இன்னைக்கு அவர் எலெக்ஷனுக்கு வந்ததுக்கப்புறம் கேண்டிடேட்டாக நின்னதுக்கப்புறம் தான் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கிட்டத்தட்ட விஜய் மக்கள் இயக்கத்துலேருந்தே அவர் பணிபுரிஞ்சிட்டு வந்திருக்கிற ஃபோட்டோஸ்லாம் கூட அவர் நிறைய இடத்துல வெளியிட்டிருக்காரு. மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும், இந்த மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு இன்னமும் கூட அவருடைய ஹாஸ்பிட்டலில் கம்மியான விலையில தான் வந்து எல்லா மருத்துவமும் பார்க்குறாரு அப்படின்னா அவங்களுடைய நிறைய பேர் நம்ம கமெண்ட்லேயே சொல்லியிருக்கீங்க. அவ்வளோ தூரம் ஒரு நல்ல மனுஷனாக இருக்கிற டாக்டர் டிகே பிரபு அவர்கள் நாளைக்கு வருங்கால மருத்துவத்துறை அமைச்சராக வர்றதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு அவருடைய வேட்பாளர் அறிமுகம் அவரோட கையை பிடிச்சி மட்டும் வண்டிக்கு மேலே தூக்கி நிப்பாட்டிட்டு ஓட்டு கேட்காம திரும்பினது அப்படின்றது ரொம்பவே வருத்தமான விஷயம். அதுதான் நடந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணதாசன் மணிமண்டபம், அதை பற்றி நம்ம பேசணும். அந்த கண்ணதாசன் மணிமண்டபத்தை பக்கத்தில் தான் வந்து விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து நாங்களாவது மதுரையில் ஏர்போர்ட்டில் பார்த்துட்டோம். ஆனால் இவங்க காலையிலேருந்து அங்கேயே தான் நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பேர் அப்படின்னு சொல்லணும். அவ்வளோ பேர் இன்னைக்கு ஏமாற்றத்தோடு திரும்பியிருக்காங்க. ஏன்னா வழிநடுக இருந்தவங்க பார்த்துட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல அவங்க காவல்துறையினுக்கு மத்தியில் கூடி இருந்தவங்களால விஜய் அவர்களை சரியாக வர பார்க்க முடியல. பேச்சை கேட்கணும்னு வந்தவங்களால பேச முடியல. ஏன்னா நான் நேற்று தான் சொன்னேன், காரைக்குடி பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்கள் இப்போ கூட டிவிக்கே ஒருத்தர் புதுச்சேரியில் வந்து அவர் யார்ட்டையோ வேட்பாளருக்கு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டிவிக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் ஒரு சகோதரர் கத்திருப்பாரு. உடனே இவர் தலைமை பண்பு மருந்து அசிங்கமாக பேசுகிறாரு. எங்கேயுமே வந்து டிவிக்கேன்ற குரல் கேட்டுட்டாலே அப்படியே வந்து உதறிடுறாப்புல, ஏன்னு தெரில, அந்த மாதிரி வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுறார் சீமான். அப்படின்றனால டிவிக்கே தொண்டர்களை அதிக அளவு தாக்குறாரு. இப்போ சமீப காலமாக அவரோட தம்பிகளும் சரி தங்கைகளும் சரி அவரும் சரி டிவிக்கே தொண்டர்களை பார்த்துனா மிளகா அரைச்சி அப்புன மாதிரி திரிகிறாங்க. அப்படின்றனால இன்னைக்கு விஜய் அவர்களோட பேச்சு அப்படின்றது அப்படியே ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருந்து லைட்டாக நகர்ந்து சீமான் கிட்ட வரும் அப்படின்னு நான் ரொம்பவே எதிர்பார்த்தேன். நேற்று வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த ஒரு பேச்சு அப்படின்றது இன்னைக்கு வந்து இல்லாமல் போயிடுச்சு. இது தொடர்ந்து 3வது முறை கண்டிப்பாக. ஏன்னா பெரம்பூர் ஃபஸ்ட்டு அவரோட பரப்புரை தொடங்கும்போது பெரம்பூர் குளத்தூரை முடிச்சிட்ட கையோட வில்லிவாக்கம் போகிறதா இருந்துச்சு ஆதவர்ஜுனா அவர்களுக்கு. ஆனால் இன்னும் போக முடியல. அடுத்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி போக வேண்டியிருந்துச்சு. திருநெல்வேலியில் மட்டும் பேசினார், தூத்துக்குடியில் டைம் முடிஞ்சு போச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காரைக்குடி. அப்போ ஒவ்வொரு டைமும் இன்றைக்கி விஜய் அவர்களும் ஏமாறுறாரு, நம்மளும் ஏமாறுறோம். அப்படின்னா தயவு செய்து இளைஞர்கள் படை தயவு செய்து திருந்துங்க. நீங்கள் கண்டிப்பாக விஜய் அவர்களை பார்க்கணும் தான், நான் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்களே என்னைக்கோ ஒரு நாள் தான் பார்க்குறீங்க. நம்மளுடைய அந்த தாபங்கள் எல்லாத்தையுமே அந்த வாக்கு நாள் அன்னைக்கு தான் நம்ம காட்டணுமே தவிர இன்னைக்கு வந்து நின்றுக்கிட்டு நம்ம ஒட்டுமொத்தமாக வண்டியை மறைச்சிட்டோம் அப்படின்னா இது தேர்தல் டைம், விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணணும். அதனால வேற வழி இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, கட்சி சார்பில் இருந்து விஜய் அவர்களுக்கு அந்த காரைக்குடிக்கு கொஞ்சம் முன்னாடியே அந்த விசில் சின்னத்தை கையில் போர்டாக கொடுத்தனால முழுக்க முழுக்க வந்து அவர் அந்த விசில் சின்னத்தை காட்டிக்கிட்டே மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுட்டே வந்தார். உண்மையிலே அந்த மக்கள் வெள்ளம் வந்து உண்மைதான், அது வருது தான், ஒன்றுமே பண்ண முடியாது தான். இன்னைக்கு எம்ஜிஆருக்கு அடுத்து அப்படின்னு நம்ம சொல்கிறத விட எம்ஜிஆர் காலங்களில் வாழ்ந்தவங்க என்ன சொல்கிறாங்க, எம்ஜிஆருக்கு கூட இந்த கூட்டம் வரலங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த வயசானவங்களாம் சொல்லும்போது ரொம்பவே வந்து நமக்கு சந்தோஷமா இருக்குது. ஆனால் இது வந்து தேர்தல் பிரச்சார டைம் அப்படின்றனால எல்லா இடத்துக்கும் அவர் கண்டிப்பாக போய் ஆகணும். அப்போ தான் அவர் மக்களிடையே சந்திக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து 12ஆம் தேதி பிரச்சாரம் கடலூர் மற்றும் கன்னியாகுமரியில் இருக்குது. அப்போ அடுத்து அவர் அங்கே என்ன பேச போகிறார் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களிலேயும் இன்னைக்கு நமக்கு பெரிய ஏமாற்றம். விஜய் அவர்கள் என்னெல்லாம் பேச நினைக்கிறாரோ அதை பேச முடியல. நிறைய பேரோட கோரிக்கையை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கேட்டதை வச்சு நான் சொல்லிடுறேன். என்னன்னா இப்போ விஜய் அவர்கள் காரைக்குடியில் என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ, இல்லை எந்தெந்த வேட்பாளர்களை எந்தெந்த தொகுதிக்கு ஆதரித்து பேச முடியாமல் போன சில இடங்களுக்கு தயவுசெய்து ஒரு வீடியோ ரெடி பண்ணி அண்ணன் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்றது நம்மளுடைய ஒரு ஆசை. அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதே போல் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அதை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஜனநாயகன் படம் ரிலீஸை பற்றி நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா இது வந்து நம்ம பேசக்கூடாதுன்னு நினச்சோம். நேற்று இரவு எனக்கே பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. நல்ல அப்பன் ஆத்தாளுக்கு பிறந்திருந்தவன், நல்ல குடும்பத்தில் பிறந்தவன், டிவிக்கு தொண்டையவனும் அந்த படத்தை பார்க்க மாட்டான்டா. அதனால் நாங்கள் கெத்தாக சொல்லுவோம்டா, நீ ரோட்டில் போட படத்தை வீசி விட்றா, நாங்கள் தொட மாட்டோம்டான்னு சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து அந்த படத்தை நாங்கள் பார்க்கலடா அப்படின்னு நாங்கள் கெத்தாக சொல்லுவோம். அதை மாதிரி தான் நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த தீய சக்தி எவ்வளோ வேணாலும் பார்க்கலாம். இந்த சென்சார் போர்டில் இருக்கிற கருப்பு ஆடு கருங்கூலிகள் என்ன வேணாலும் பண்ணலாம், நமக்கு அது தேவை கிடையாது. இந்த ஜனநாயகன் படத்தை நம்ம அண்ணன் ரிலீஸ் அன்னைக்கு என்னைக்கு பண்றாரோ அன்னைக்கு தான் நம்மளுக்கு அந்த ஜனநாயகன் படம் வந்து தியேட்டர்ல போய் நம்ம பார்த்து கொண்டாட போறோம். அதனால இது உங்களுக்கு தெரிஞ்சவங்க பண்றாங்க தெரியாதவங்க பண்றாங்கன்றது நமக்கு தேவையில்லை. நம்ம கண்ணை மூடிக்கிட்டு தனியா நகர்ந்து போயிடுவோம். இதுதான் நமக்குரிய காரணம். இதுக்கெல்லாம் காரணம் எந்த கைக்கூலிகள் எந்த அசிங்கமா வருது, அதனால நான் டக்குன்னு சென்சார் போர்டு போட்டுருவாங்க நமக்கும். அதனால இது நான் அந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக எடுத்துட்டு இது எவன் பார்த்த வேலை அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம்
பார்த்தீங்கன்னா புதுச்சேரி நேற்று நான் சொல்லியிருந்தேன், புதுச்சேரியை விஜய் அவர்கள் கைப்பற்றாரு. இந்த தடவை வாக்குப்பதிவு அப்படின்றது 90% நெருங்கி இருக்கு அப்படின்னு அந்த வீடியோ அமோக வரவேற்பு பெற்று பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அதை விட நேற்று புதுச்சேரியில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு திரைமறைவில். அதுக்கு பற்றி நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ சொல்கிறேன். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. அடுத்தடுத்த வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் சொல்லிட்டு போயிருங்க. நிறைய வீடியோ பின்பற்றி வந்துக்கிட்டே இருக்கு. நன்றி, வணக்கம்.